ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருணக்கிழங்கு மசியல் செய்ய போகிறோம். கருணக்கிழங்கு மசியலுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ கருணக்கிழங்கு, ஒரு சின்ன தக்காளி பழம், 5-6 சின்ன வெங்காயம் உரித்து நறுக்கி வச்சுக்கணும். தக்காளி பழத்தை கழுவி நறுக்கி வச்சுக்கணும். கருணக்கிழங்கை 3 விசில் விட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து தோல் உரிச்சிட்டு நல்லா கையால் மசிச்சு வச்சுக்கணும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுக்கணும். கட்டாயம் எலுமிச்சம்பழம் அல்லது புளி ஏதாவது ஊற்றாட்டி கருணக்கிழங்கு அரைக்கும். இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கருணக்கிழங்கு அரைக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று லெமன்லேயும் பண்ணலாம், இன்னொன்று புளி ஊற்றலாம். புளி சின்ன உருண்டை அளவு ஊற்றினா போதும், அதுக்காக ரொம்ப வேண்டாம். ஊற்றணும், கரைச்சி ஊற்றணும். தேவையான அளவு உப்பு, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், சின்ன ஸ்பூனுக்கு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனுக்கு கொஞ்சம் போல் கடுகு, உளுந்தம்பருப்பு. இப்போ எண்ணெய் நிறைய ஊற்றணும். கிட்டத்தட்ட 10 ஸ்பூனுக்கு ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கி மஞ்சப்பொடி போட்டு, உப்பு போட்டு, மிளகாத்தூள் போட்டு, மசிச்ச கருணக்கிழங்கையும் போட்டு, லெமன் கரைச்சி புளிஞ்சு வச்சுருக்கத அதில் ஊற்றி நல்லா வேக விடணும். சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் வேந்தாக்க நல்ல திரட்டு பால் மாதிரி வந்துடும். இது தயிர் சாதத்துக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், நெய் சாதத்துக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ரசஞ்சாதத்துக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். 2-3 நாள் கெடாமல் இருக்கும். செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் செக்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.